guys, வணக்கம். This is Anbu Seelan. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா FinNiftyயோட ஒரு பெஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே FinNiftyயில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த டெக்னிக்கலாக நீங்கள் நிறையா விஷயம் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஒரு ட்ரேட் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி FinNifty எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 20,190 இருக்குது. ஸோ 20,200 அப்படின்னு ரவுண்டு ஃபிகரில் எடுத்துப்போம். இப்படி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க. இப்போது நான் 13ஆம் தேதி இருக்கேன். ஸோ என்னுடைய கால் புட் நான் ரெண்டையுமே என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் என்னவாயிருக்கும் அப்படின்னா 0.05 ஆகிருக்கும். இது யதார்த்தமாக எல்லா எக்ஸ்பைரி டேலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமானா கமெண்டில் என்கிட்ட கேட்கும் போது என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இது எனக்கு எக்ஸ்பைரி டேல எனக்கு மார்க்கெட் முடிஞ்ச உடனே தெரியுது, பட் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை ட்ரேடிங் சமயத்தில் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் பொறுத்த மட்டும் நிறையா வாட்ச் பண்ணணும். தொடர்ந்து மார்க்கெட்டில் என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இதில் முக்கியமாக ஒரு குறிப்பு எடுத்துக்கங்க. மண்டே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா மண்டே மார்க்கெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன்னா அது நெகட்டிவில் முடிஞ்சுன்னா அந்த வீக்கே மேஜராக சரிவு நிலையிலே இருக்கும். சரிங்களா? நல்ல ஒரு க்ரோத் இருக்குது மண்டே அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். ஏன்னா மண்டே மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா பையர் உள்ளே வந்துடுவாங்க. சரிங்களா? மார்க்கெட் சரிஞ்சுன்னா நிறைய பேர் ப்ரீவியஸாக ட்ரேட் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, விற்க ஆரம்பிப்பாங்க. அதனால் மண்டே மார்க்கெட் நமக்கு இந்த வாட்டி எப்படி இருந்துச்சு, கொலாப்ஸாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைய டேயில் மார்க்கெட் கீழே போய் நல்லா மேலே அப் மூவ்மெண்ட் தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் என்ன இருக்கணும், மேலே போயிருக்கணும். ஆனால் எக்ஸ்பைரி டேயில் அது ஆகாது. சரிங்களா? இப்போது இதில் ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் அவுட் ஆஃப் த மணி எல்லாமே 0.05 ஆயிரும். சரிங்களா? ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் 20,200க்கு மேலே இருக்கிற அவுட் ஆஃப் த மணி எல்லாமே என்ன ஆகும், 20,300 இது எல்லாமே 0.05 ஆயிரும். புட்டை பொறுத்த மட்டும் கீழே இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி 20,100 20,000 இது எல்லாமே என்ன ஆயிரும், 0 ஆயிரும். சரிங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபின் 20,100 இதனுடைய புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறேன், 13ஆம் தேதி நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா இது அவுட் ஆஃப் த மணி கீழே பாருங்கள் 0ல் இருக்கும். ஸோ இது யதார்த்தமாக நடக்கும். அப்போ ட்ரேடிங் சமயத்தில் என்ன பண்ணணும் எக்ஸ்பைரி டேயில் அப்படின்னா ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணணும். இந்த ரைட் ஆஃப் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. ப்ரீவியஸாக கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இங்கே இன்ட்ராடேன்னு இருக்குது, ஓவர் நைட்டுன்னு இருக்குது. சரிங்களா? இதில் நீங்கள் என்னையை பொறுத்த மட்டும் நீங்கள் ஓவர் நைட்லேயே வச்சு ட்ரேட் எடுங்க. அதாவது எக்ஸ்பைரி டேயில் பிரச்சனை இல்லை, மற்ற நாட்களில் கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும். ஏன்னா இது ரெண்டுக்குமே உங்களுக்கு ஒரே மார்ஜின் தான் தேவைப்படும். சரிங்களா? ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுறீங்க பார்த்தீங்க அப்படின்னா 1,05,000 இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakh. அதாவது ஸ்டாக்கில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், ஒரு 180 கிட்ட தேவைப்படும். ஆனால் இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் 1.5 lakh இருந்தாலே போதுமானது. சரிங்களா? ஸோ ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கும் நமக்கு தேவைப்படும். ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த மட்டும் ஹெட்ஜிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இந்த வீக்லி கேண்டில் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நான் நார்மலாக எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ட்ரேடுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான். சரிங்களா? இந்த மாதிரி சப்போர்ட் லெவலில் இருக்கும்போது ஹோல்டிங் பக்கமே போயிடக்கூடாது. நிறையா பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, இந்த இடத்துல இங்கே சார்ட்டில் உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும், கான்ட்ராக்டில் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன். இப்போது மார்க்கெட் இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா மேலே போகுதுன்னு தெரிஞ்சுது. இன்றைக்கி உங்களுக்கு 1 டே போட்டிங்க அப்படின்னா கிளியராக தெரியும் மார்க்கெட் என்ன இருக்குது, க்ரீனில் இருக்குது, மேலே போகுது அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சிருக்கீங்க. காலை பை பண்ணாதீங்க. ஆப்ஷன் ரைட் ஆஃப் பண்ணுறீங்க. என்ன பண்ணுங்க, புட்டை செல் பண்ணு. மார்க்கெட் மேலே போகும்போது புட்டு கீழே இறங்கும். இதிலே உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக லாபம் இருக்கும்.
சரிங்களா? அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து நீங்கள் எப்போதுமே இந்த மணியில் ட்ரேட் பண்ணும், கொஞ்சம் கணிப்பு இருக்கணும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் டே கேண்டில் போட்டிருக்கேன், புட் ஆப்ஷன் மார்க்கெட் எனக்கு என்ன இது மேலே போகுது நான் கணிச்சிருக்கேன். ஸோ ப்ராஃபிட் நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் 290லேருந்து கிட்டத்தட்ட 280 பாயிண்ட் என்னவாக இருக்குது, ப்ராஃபிட்டில் இருக்குது. சரிங்களா? சப்போஸ் இது மிஸ் ஆயிடுச்சு, நான் நினச்சது நடக்கலை, மார்க்கெட் கீழே போயிடுச்சு அப்படின்னா புட் மேலே போகும். கால் ஆப்ஷனை என்ன பண்ணலாம், செல் பண்ணி வச்சுக்கலாம். மார்க்கெட் திரும்ப கீழே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கால் கீழே இறங்கும். இதில் லாபம் வரும். இன்னொன்று நீங்கள் வச்சுருக்க கான்ட்ராக்டில் மூவ்மெண்ட் இருக்காது. சரிங்களா? எக்ஸ்பைரி டே சமயம் இதிலேயே ப்ராஃபிட் எடுக்கலாம். நார்மல் டேயில் எக்ஸ்பைரி டேயில் நார்மல் டே அப்படின்னா என்ன பண்ணலாம், இதை அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு நாள் கணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டையுமே ஹோல்டிங்கில் வச்சுருக்கோம், காலையும் ஹோல்டிங்கில் வச்சுருக்கோம், புட்டையும் ஹோல்டிங்கில் வச்சுருக்கோம். நாளைக்கு எனக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு நல்ல வியூ இருக்குது, என்னோடய கணிப்பு கரெக்டாக இருக்குது, திரும்பி மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா நான் கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். இது என்னுடைய அடுத்த மூவ். இல்லை அப்படின்னா இது ரெண்டில் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா கால் ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணிடலாம். புட்டில் என்ன ஆகும், நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் மேஜராக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வழி. ஏன் அப்படின்னா ட்ரேடிங்கில் நீங்கள் இண்டிகேட்டர் பயன்படுத்தினாலும் சரி, கேண்டில் ஸ்டிக் பயன்படுத்தினாலும் சரி, ஃபியர் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஒயிட்டல் ரோல். நம்ம பயத்திலே நிறைய இடத்துல எக்ஸிட் ஆயிரும், பட் எண்ட் ஆஃப் த டேயில் ப்ராஃபிட் இருக்கும். நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரேடில் ப்ராஃபிட் தான் இருக்கும். ஆனால் சரியாக நீங்கள் புக் பண்ணாமல் வந்துட்டீங்க. இங்கே எங்கெல்லாம் உங்களுடைய லாஸை கம்மி பண்ண முடியுமோ, அதே சமயத்தில் பயத்தெல்லாம் குறைக்க முடியுமோ, ரிஸ்கெல்லாம் குறைக்க முடியுமோ நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். இதுக்காக உங்கள் எஃபர்ட்டை போடுங்க. நிறைய ஆப்ஷன் எடுக்கணும். ஒன்று ஃபெயிலியர் ஆனால் இன்னொரு ஃபெயிலியர் ஆனால் இன்னொன்று எக்ஸிட் ஆகாமல் ட்ரேட் பண்ணும்போது தான் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் தெரிவிங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.